நண்பர்களே வணக்கம். நம்ம முக்கூடர் பள்ளுவினுடைய இணையவழி வகுப்பை இப்பொழுது தொடங்கவிருக்கிறோம். இது என்னுடைய நினைவு சரி என்றால் இது 4வது வகுப்பு. இந்த வகுப்பில் நாம் முக்கூடர் பள்ளுவினுடைய 6வது பாடலிலிருந்து நாம் தொடரப் போகிறோம். இதற்கு முன்பு 5 பாடல்களை நாம் பார்த்தோம். அந்த அடிப்படையில் இந்த வகுப்பை தொடங்குவதற்கு முன்பு நம்முடைய வகுப்பின் மரபாக ஒரு சிந்தனையோடு வகுப்பை தொடங்குவோம். சிந்தனைவாதிகளை இந்த அவை அழைக்கிறேன். ஐயா, நான் பேசுறது கேக்குதுங்க? கேக்குதுங்க வைசாலி, கேக்குது, சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. இன்னைக்கு ஒரு ஹிட்லரோட ஒரு கோட் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, நம்ம அடைஞ்ச புகழ மறந்தாலும் நம்ம பட்ட அவமானங்களை நம்ம மறக்க கூடாது. அது நம்ம இன்னொரு முறை அவமானப்படாம காப்பாத்தும்னு சொல்றாங்க. நன்றிங்க ஐயா. நன்றி 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 வைசாலி. உண்மையிலேயே நல்ல ஒரு சிந்தனை. நம்ம பவதாரணி பிரசன்ட் பண்ற வரைக்கும் இன்னும் யாராவது சிந்தனையை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். சிந்தனை இருக்கா? ஏதாவது செய்திகள் இருக்கா? சிந்தனை இருக்கா? இருந்தால் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். சரி, ஆல்மோஸ்ட் ரெடி நினைக்கிறேன். நம்முடைய இது ரெடி, ரைட். நம்ம நேரம் பாட்டுக்கே போயிடலாம். நண்பர்களே, என்னுடைய குரல் கேக்குதா? கேக்குதுங்க ஐயா. தெளிவா கேக்குது இல்லைங்க? நம்ம பாடத்துக்கு போயிடலாமா? போகலாங்க ஐயா. சரிங்க. நண்பர்களே, என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள். நேற்று பாருங்க, ஒரு 10 நிமிஷம் நான் பாட்டுக்கு வகுப்பு எடுத்துட்டு இருந்திருக்கேன். பொதுவா நான் கவனிப்பேன், இந்த மைக்கு மியூட்ல இருக்கான்னு கவனிப்பேன். நேற்று என்னால ஏதோ ஒரு இதுல கவனிக்காம இருந்திருக்கேன். இந்த பாடத்தினுடைய இதுல கவனிக்காம இருந்திருக்கேன். ஒருவேளை அப்படி ஏதாவது மியூட் ஆனாலோ, நான் பேசுவது இடைப்பட்டாலோ, நீங்க தாராளமா எனக்கு சொல்லுங்க. இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுடைய கைகளை உயர்த்தலாம், இல்ல மைக்ல இருந்து மியூட் எடுத்துட்டு நீங்க பேசலாம். அதற்கான அத்தனை வாய்ப்பும் இருக்கின்றது. அதனால அப்படி ஒரு சூழல் வந்தால் எனக்கு நீங்க அறிவுறுங்க. எனக்கு கொஞ்சம் அறிவுறுத்துங்க, நான் சரி பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்ப நான் தெளிவா கேக்குது இல்லை? நீங்க போயிடலாமா? சரி, 6வது பாட்டுக்கு நம்ம போறோங்க. இந்த 5வது பாட்டு நம்ம முடிச்சிட்டோம். அந்த வீடியோ நான் திரும்ப கேட்டேன். நம்ம 6வது பாட்டு. இந்த 6வது பாட்டு நம்ம நேரா போறோம். ஸ்கிரீன் தெரியுது. நன்றி பவதாரணி, பாருங்க. சரி, போலாம். வானக்குரிசில் வள்ளலாய் வரை கோணை பரிசு கொள்ளலாய் வழங்குமாறு புறப்பட்டே புனல் முழங்குமாறு திறப்பட்டே தான களிறு படிந்திட கொலை ஏன களிறு மடிந்திட தாழையின் ஆரம் முந்தியும் பசும் கழையின் ஆரம் சிந்தியும் காண குளவி அலையவே மதுபான குளவி கலையவே காட்டு சாதி வேரிற் போய் புறமோட்டு சாதி ஊரிற் போய் தேனை புறவி அழகனார் மறு கோணை பரவி அழகு பூ தினையை வனத்தில் உதிர்த்து பாலையான வனத்தை எதிர்த்தனே என்கிற ஒரு அழகான ஒரு பாட்டு. பாலை அணைய வனத்தை எதிர்ந்ததே என்று முடிகின்ற ஒரு பாட்டு. இந்த பாடல் முழுக்க முழுக்க ரொம்ப அழகான பாட்டுங்க. ஏன் அழகான பாட்டு அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் பார்த்த ஒரு 5 தலைப்பு. அந்த 5 தலைப்புலையும் மழை பெய்கின்றது, மழை பெய்து மழை பெய்ய வேண்டும் என்ற வழிபாடு, அந்த வழிபாடை ஒற்றி மழை பெய்கின்றது. அந்த மழை பெய்கின்ற குறிகள், அந்த மழையினுடைய தன்மை, இது எல்லாம் நாம் பார்த்தோம். இந்த பாட்டு குறிஞ்சி நிலத்தில் பெய்த மழையை பற்றி கூறுவது. குறிஞ்சி நிலத்துல ஒரு மழை பெய்தால் அந்த குறிஞ்சி நிலத்தில் பெய்த மழையால் தோன்றுகின்ற மழை நீர், அந்த மழை நீர் ஒன்றாக கூடி ஏற்படுகின்ற மழை வெள்ளம் எதையெல்லாம் செய்கின்றது என்கிற ஒரு அழகான ஒரு பாட்டு. நீங்க கொஞ்சம் இந்த கருப்பொருள் ரீதியாக பார்த்தால், குறிஞ்சி நிலத்துல மழை பெய்தால் அந்த மழை நீர் சேர்ந்த அந்த மழை வெள்ளம், அது இப்படிதான் இருக்கும். ஒரு அழகான ஒரு கற்பனை வளம். 2வது கற்பனை வளம் என்பதை விட ஒரு குறிஞ்சி நிலத்தில் இருந்து அதனுடைய கருப்பொருளை உணர்ந்த ஒரு நல்ல ஒரு பாட்டு அப்படின்னு எடுத்துக்கலாங்க. அதாவது இதை நம்ம குறிப்பா அந்த லேண்ட்ஸ்கேப் அப்படிம்பாங்க, நிலவியல் காட்சி அப்படிம்பாங்க. இது நிலவியல் காட்சியாகவும் கொள்ள இடம் உண்டு. 2வது நீங்க பாத்தீங்க அப்படின்னா
இதற்குள்ள அந்த குறிஞ்சி நிலத்தினுடைய அருப்பொருள்களை பற்றி நிறைய இந்த பாட்டு பேசுது. பாருங்க, இந்த பாட்டை எடுத்த உடனே அவர் ஆரம்பிக்கிறாங்க. இதை எழுதுனது யாருன்னு தெரியலங்க. முக்கூடர் பல்லுவின் ஆசிரியர் தெரியவில்லை. ஒருவேளை ஒரு ஒன் வேர்டு கேட்கலாம், முக்கூடர் பல்லுவின் ஆசிரியர் யார் என்று தெரியவில்லை என்பதுதான் அதற்கான பதில். சரி பாருங்க, வான குரிசில் வள்ளலாய். இங்க சொல்ற குருசில் என்பதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தலைவன் என்று பொருள். குருசில் அப்படின்னா தலைவன், ரொம்ப அழகான சொல்லாச்சு. வான குரிசில், அதாவது வான குரிசில் என்றால் வானத்தில் இருக்கின்ற தேவர்களுக்கெல்லாம் தலைவன் யாரு அப்படின்னா நம்ம போன பாட்டுல பார்த்து இந்திரன். இந்திரன் தான் வானத்தில் இருக்கின்ற தேவர்களுக்கெல்லாம் தலைவன், தேவேந்திரன் என்று அழைக்கப்படுபவன் என்று சொன்னோம். அந்த இந்திரன் வள்ளலாய். வள்ளலாய் அப்படின்னா அவன் வள்ளல் தன்மை கொண்டவன். அதாவது அவன் வந்து பாத்தீங்கன்னா வள்ளல் தன்மை கொண்டவனாக திகழ்பவன். ஏன்னா மழைக்கு அவன் தாங்க கடவுள், மழைக்கு அவன் தான் கடவுள். அப்போ அந்த வானக்குரிசில், வானத்தில் இருக்கின்ற தேவர்களுக்கெல்லாம் தலைவனான இந்த இந்திரன் மழை மேகத்தையும் மழையையும் தருகின்ற வள்ளலாய் வரை கோனை பரிசு கொள்ளலாய். இங்க சொல்கின்ற கோன் என்பது அரசன் அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு நமக்கு நடந்த ஒரு வல்லுநர் உரையில அகப்புற கூறுகள், அகப்புற கோட்பாடுகள் பத்தி ஒரு உரை நடந்தது, நம்ம பார்த்தோம். அந்த உரையில சொல்ற இந்த வரை கோனை பரிசு, இங்கே சொல்கின்ற கோன் என்பதற்கு அரசன் என்று பொருள், வரை அப்படின்னா மலைன்னு பொருள். அப்போ வரை கோனை பரிசு கொள்ளலாய், அதாவது ஒரு அரசன் மலையில் இருக்கின்ற ஆநிரைகளை முழுவதுமாக கொண்டதை போல, முழுவதுமாக அள்ளி சென்றதை போல. இது ஒரு வகையில சங்க காலத்துல புறம் சார்ந்த ஒரு துறைங்க. நீங்க பாத்தீங்கன்னா புறம் சார்ந்த துறையில எடுத்த உடனே அந்த துறை வெற்றின்னு ஆரம்பிக்கும். வெற்றி என்பது என்ன அப்படின்னா ஆநிரை கவர்தல் அப்படின்னு அர்த்தம். ஒரு காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா, குறிப்பா சங்க காலகட்டத்துல ஒரு நாட்டினுடைய வளம் என்பது அந்த நாட்டில் இருக்கின்ற ஆணிரைகள். ஆணிரைகள் என்பது நமக்கு தெரியும், ஆடு மாடு எருமை அதெல்லாம் ஆணிரைகள். அதுதான் ஒரு நாட்டினுடைய வளம். அப்போ அந்த நாட்டினுடைய அந்த வளத்தை முதலாக போரை தொடங்குவதற்கு, போரினுடைய தொடக்கம் அதுதான். ஒரு மன்னன் ஒரு நாட்டின் மீது போர் செய்ய வேண்டும் என்கின்ற ஆசை இருந்தால் அவன் அதை எங்கிருந்து ஆரம்பிப்பான் என்றால் அந்த எதிரி நாட்டினுடைய குறிஞ்சி நிலத்திற்கு சென்று அங்கு இருக்கின்ற ஆணிரைகளை எல்லாம் கவர்ந்து கொண்டு வந்து விடுவார். இது அழகா இந்த பாட்டுல சொல்றாங்க, வரை கோனை பரிசு கொள்ளலாய். அதாவது அந்த மலையில் இருக்கின்ற ஒரு அரசன், குறிஞ்சி மலையில் இருக்கின்ற தன்னுடைய எதிரி நாட்டு மன்னனுடைய மலையில் இருக்கின்ற ஆணிரைகளை எல்லாம் கவர்ந்து வருவதை போல கோனை பரிசு கொள்ளலாய். கோனை பரிசு கொள்ளலாய் என்றால் அந்த குறிஞ்சி நிலம் முழுவதையும் அந்த மலையினுடைய மேகத்திலிருந்து வந்த அந்த மழையானது அது ஒட்டுமொத்த அந்த குறிஞ்சி நிலத்தில் இருக்கின்ற எல்லா பொருளையுமே பரிசாக கொள்ள என்றால் அது தனக்கு கிடைத்த பரிசாக கொள்ளலாய் அது கொண்டு சென்று வழங்குமாறு புறப்பட்டே. அதாவது பொதுவா மலைக்கு ஒரு இயல்பு சொல்லுவாங்க, ஏற்கனவே பேசியிருக்கோம். மலைக்கு என்ன இயல்பு என்றால் மலையானது தனக்கென்று எதையுமே வைத்துக் கொள்ளாது. மலையில் பிறக்கின்ற எல்லாமே மற்றவருடைய பயனுக்காக ஈந்து விடும். அதை கூட நான் அழகா சொல்லுவாங்க, தாரை வார்ப்பதை போல. தாரை வார்த்தல் என்பது நமக்கு தெரியும், மலையும் அப்படிதாங்க. மலை வந்து தனக்கு எதையுமே வச்சுக்காது. அப்போ அந்த மலையில் குறிஞ்சி நிலத்தில் தான் கொண்ட எல்லா பொருளையுமே, தனக்கு பரிசாக கிடைத்த எல்லா பொருளையுமே வழங்குமாறு புறப்பட்டே. அது தன்னிடம் வைக்காம மற்ற நிலங்களில் இருப்பவர்களுக்கு எல்லாமே வழங்குவதற்காக அந்த மழை நீர் புறப்பட்டு புனல் முழங்கு மாறும் திறப்பட்டே. இங்க சொல்கின்ற முழங்கு மாறு, புனல் என்பது இங்கே அந்த மழையினால் தோன்றிய வெள்ளம் அர்த்தம். அந்த வெள்ளமானது முழங்குமாறு அப்படின்னா முரசு முழங்குவதை போல. ஏன் இங்க முழங்குமாறு அப்படின்னா, ஒரு முரசு என்பது பொதுவா 2 நிலையில் முழங்கும். ஒண்ணு வெற்றியை அறிவிக்கும் போது முழங்கும், இரண்டாவது படையெடுத்து செல்லும் போது முழங்கும். இங்க 2 அர்த்தம். ஒண்ணு அந்த மழை நீர் அந்த மலையில் இருக்கின்ற எல்லா பொருளையும் கவர்ந்து கொண்டு வந்து விட்டது. அப்ப அந்த வெற்றிக்காக முழங்குகின்ற என்கிற ஒரு பொருளும் அர்த்தம். 2வது பாத்தீங்கன்னா அந்த வெள்ளம் என்பது ஒரு படையை போல அது மலையிலிருந்து கீழே இறங்கி வருது. எங்க வருது அப்படின்னா அது மற்ற 4 நிலங்கள், குறிஞ்சியிலிருந்து மற்ற 4 நிலங்களுக்கும் தான் கவர்ந்து வந்த பொருளை
அழிப்பதற்காக வருகின்றது. அதை ஒரு கற்பனை செய்யறாரு, கொடுக்கறதுக்காக கீழே இறங்கி வருது. அப்ப திறப்பட்டே அப்படின்னா முழங்கி ஓடுகின்ற அந்த ஆறாகப்பட்டது ஒரு ஆறாக மாறி அர்த்தம். மழை பெய்து அந்த மழை நீர் ஒன்றாக சேர்ந்து வெள்ளமாக மாறி அது ஆறாக மாறி மழையிலிருந்து அந்த மலையிலிருந்து கீழே இறங்குகின்ற அந்த ஆறானது அப்படி கீழே இறங்கி வருது. ரொம்ப அழகா சொல்றாரு. இறங்கி வந்து பாருங்க, அந்த வெள்ள நீர்ல தான களிறு படிந்திட, அப்படி வெள்ளம் கீழே இறங்கி வருதுங்க, குறிஞ்சியில் இறங்கி வருது. குறிப்பா நமக்கு தெரியும் அந்த குறிஞ்சியில் இருக்கின்ற ஒரு உயிரினம் யானை. யானை குறிஞ்சியிலும் இருக்கும், முல்லையிலும் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த வெள்ளத்துல தான களிறு, தான அப்படின்னா மதம் அப்படின்னு அர்த்தம். மதம் கொண்ட களிறு என்பது ஆண் யானை படிந்திட, அந்த வெள்ளத்தில் ஆண் யானை மூழ்கன்னு அர்த்தம். அப்ப அந்த வெள்ளம் வந்து ஆண் யானையே மூழ்குதான். அப்படி அந்த மதம் கொண்ட ஆண் யானையை அந்த வெள்ளத்தில் மூழ்க கொலை ஏன களிறு மடிந்திட. அப்ப இங்க கீழே சொல்ற ஏன களிறு என்பது என்ன அப்படின்னா, கொலை என்பது கொலை செய்கின்ற அளவிற்கு ஆக்ரோஷம் மிகுந்த வலிமை பொருந்திய ஏனக்களிறு என்பது பன்றின்னு அர்த்தங்க. பன்றி இருக்குல்லங்க, ஆண் பன்றி, ஏனக்களிறுன்னு சொல்லுவாங்க. ஏனம் என்பது அந்த பன்றியினுடைய தந்தத்தை நம்ம ஏனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஏனக்களிறு அதாவது கூர்மையான பன்றிக்கு இருக்கின்ற அந்த பல்லையும் தந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண் பன்றிக்கு இருக்கின்ற அந்த பல்லு இருக்கின்றது அல்லவா, அதையும் தந்தம் தான். அதையும் சங்க இலக்கியங்கள் கோட்டு என்றே ஒரு சில இடத்தில் சொல்லும். அப்ப கோடு அப்படின்பது வந்து தந்தத்தை குறிப்பது. பன்றிக்கும் இருப்பதை கூட கோடு என்று சில சங்க இலக்கிய வரிகள் சொல்லும். அப்போ ஏனல் களிறு மடிந்திட, அந்த வெள்ளத்துல கொலை செய்கின்ற தன்மை கொண்ட ஆக்ரோஷமான அந்த ஆண் பன்றிகள் மடிந்திட, அந்த வெள்ளத்தில் மூழ்கி சாக அப்படின்னு அர்த்தம். இறந்து போக, அந்த வெள்ளத்தில் மடிந்திட அப்படின்னா இறந்து போவதுன்னு அர்த்தம். அப்ப அந்த வெள்ளத்தில் மூழ்கி சாக தழையின் ஆரம் உந்தியும், இங்க சொல்கின்ற ஆரம் என்பது சந்தன மரம்னு அர்த்தங்க. தழையின் ஆரம் என்றால் தழையோடு கூடிய அந்த சந்தன மரத்தை உந்தியும், உந்தி அப்படின்னா மோதி தள்ளின்னு அர்த்தம். இப்ப தள்ளி என்பதற்கும் உந்தி என்பதற்கும் அர்த்தம் உண்டு, வேறுபாடு உண்டு. அதாவது உந்தி பறத்தல் என்கிற ஒரு நாட்டுப்புற விளையாட்டு இருக்குங்க. அது என்ன சார் உந்தி பறத்தல் அப்படின்னா, தரையில காலை ஊன்றி நாம் எம்பி குதித்து டக்குன்னு பறந்து போறதுக்கு பேர் உந்தி பறத்தல் சொல்லுவாங்க. ஒரு திட்டு மேல ஏறி அந்த திட்டு மேல இருந்து கீழே குதித்து பறப்பதை கூட உந்தி பறத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. காலை ஊன்றி உந்தி மேலே பறப்பதை உந்தி பறத்தல் சொல்லுவாங்க. சார் தள்ளுவதற்கும் உந்துதலுக்கும் என்ன சம்மந்தம், என்ன வேறுபாடு அப்படின்னா, தள்ளுனா நீ தள்ளுற பொருள் கிட்டக்கு விழுகும், உந்துனா அது என்ன ஆகும்னா வேரோடு பெயர்ந்து கொஞ்ச தூரம் தள்ளி போய் விழுகும். அதற்கு பேர் உந்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த பாஞ்சி போறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, பாய்தல் என்பது இருக்கிற இடத்துல இருந்து விசையை கூட்டி பாய்வது. உந்துதல் என்பது ஒரு பொருளை விசையை கூட்டி நாம் தள்ளி அந்த பொருள் பாய்ந்து சென்று ஒரு இடத்தில் விழுவதற்கு பேர் நம்ம உந்துதல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இங்க அந்த தலையோடு கூடிய சந்தன மரமானது அந்த சந்தன மரத்தை உந்தி தள்ளி பசும் கழையின் ஆரம் சிந்தியும். இங்க கீழே சொல்கின்ற கழை என்பதற்கு மூங்கில் அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு நீங்க கழை கூத்தாடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் கழை கூத்தாடிகள் என்றால் மூங்கிலை தன்னுடைய கையில் வைத்து ஆடுபவர்கள் அர்த்தம். நீங்க பார்க்கலாம் ஒரு சில இடத்துல எல்லாம் இந்த கயிறு மேல நடப்பாங்க. அந்த கயிறு மேல நடப்பவங்க கையில வந்து ஒரு மூங்கில் வச்சிருப்பாங்க. ஏன் மூங்கில் வச்சிருப்பாங்கன்னா பேலன்ஸ் பண்றதுக்காக மூங்கில் வச்சிருப்பாங்க. இன்னைக்கு கூட நீங்க பாக்கலாங்க, நம்ம ஒரு செலவு வாங்க கடைக்கு போறோம்னா நீங்க ஒத்த கையில செலவை வாங்கி தூக்கிட்டு வந்தீங்கன்னா அது வந்து ரொம்ப பாரமா இருக்கும். அதே நீங்க ரெட்டை கையிலேயே தூக்கிட்டு வாங்க, அப்ப இரண்டு கைகளுக்கும் பாரம் சமமாக இருக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்ச தூரம் அந்த பொருளை தூக்கிட்டு நடக்கலாம். ரெண்டு கைக்குமே டயர்ட் ஆகாது. ஏன்னா ஒரு கையில மட்டும் பாரம் இருந்தா அந்த ஒரு கையை மட்டும் ரொம்ப அதிகமான வலி எடுக்கும், அதிகமான பாரம் தெரியும். இந்த டெக்னாலஜி தான் இந்த காவடி எடுப்பது என்கிற ஒரு மரபுங்க. இன்னைக்கு நீங்க மலையில் இருக்கின்ற முருகன் கோயிலுக்கெல்லாம் இந்த காவடி எடுப்பது என்கிற ஒரு மரபு இருக்கும். இந்த காவடி எடுப்பது என்கிற மரபினுடைய அடிப்படை என்னன்னா, அந்த காலத்துல முருகன் கோயிலுக்கு தேவையான பொருட்களை கீழிருந்து மேலே மலைக்கு ஏற்றும் போது அதை தூக்கிட்டு போறது ரொம்ப சிரமம். அப்ப என்ன பண்ணாங்கன்னா ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணாங்க. காவடியை போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி முதுகுல வந்து ஒரு பெரிய குச்சியை வச்சுட்டு ஒரு பெரிய திண்ணையான ஒரு கம்பை வைத்துக் கொண்டு அந்த கம்பினுடைய இரு பக்கத்திலையும் பொருளை கட்டிவிட்டு நீங்கள் மலையில் ஏறும்போது
எந்த விதமான சிரமமும் இன்றி, அது சிரமம் தாங்க, சிரமம் சுத்தமா சிரமம் இல்லைன்னு சொல்லல, அது சற்று சிரமம் குறையும், சற்று சிரமம் குறைந்து அந்த குறைந்த சிரமத்தோட நீங்க எங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க அந்த பொருளை நீங்கள் ஏந்தி கொண்டு தூக்கி கொண்டு நீங்கள் அந்த மலைக்கு மேல செல்லலாம். சோ அந்த அடிப்படையில நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது இது ஒரு டெக்னிக்குங்க. இந்த டெக்னிக் இன்னைக்கு காவடி எடுப்பது என்கின்ற ஒரு சடங்காக மாறிவிட்டது. அப்ப இங்க பாருங்க, கழையின் அப்படிப்பட்ட பசும் கழையும் என்றால் இளமையான மூங்கலினுடைய ஆரம் சிந்தியும். இங்க சொல்கின்ற ஆரம் என்பதற்கு அந்த மூங்கிலினுடைய அரிசின்னு அர்த்தம். அப்ப அந்த மூங்கிலினுடைய அரிசியை இங்க முத்துக்களோடு ஒப்பிடுறாருங்க. அப்ப அந்த மூங்கிலினுடைய அரிசி ஆகிய அந்த முத்துக்கள் சிதறிக்கொண்டு, அந்த முத்துக்களை வந்து சிதறி எடுத்துக்கொண்டு அந்த மழை வெள்ளத்துலங்க நம்ம பார்த்தோம், மேல இருந்து பார்த்தோம், அந்த மழை வெள்ளத்துல மலையில் இருக்கின்ற எல்லா பொருளும் அடித்து வருகின்றது, 4 நிலங்களுக்கும் அது கொடுக்கின்ற எண்ணத்தோடு கீழே வருகின்றது. அப்படிப்பட்ட அந்த வெள்ளத்துல மதம் கொண்ட அந்த யானை மூழ்குகின்றது. அப்படிப்பட்ட அந்த வெள்ளத்துல கொலை தொழில் புரிகின்ற கோடுடைய அந்த ஆண் பன்றி மடிந்து போகின்றது. அப்படிப்பட்ட அந்த வெள்ளமானது தலையினை கொண்ட அந்த சந்தன மரத்தை உந்தி வீழ்த்துகின்றது. அந்த வெள்ளமானது பசுமையான மூங்கலினுடைய அந்த அரிசியையும் சிந்த செய்து ஓடி வருகின்றது. பாருங்க, தொடர்ந்து அவர் சொல்றாரு, காண குளவி அலையவே. இங்க சொல்கின்ற காண என்பதற்கு என்ன அர்த்தம்னா, காண என்பது இங்கே காட்டு குளவி, அதாவது காண என்பது காடு, குளவி அப்படின்னா காட்டு மல்லிகை கொடி. இப்ப மல்லிகையில் ஒரு வெரைட்டிங்க காட்டு மல்லிகை. காண குளவி என்பது காட்டு மல்லிகைன்னு அர்த்தம். அதாவது குளவி என்பது மல்லிகை, காண குளவி, காண என்றால் காடுன்னு அர்த்தம். அப்ப காட்டு மல்லிகையினுடைய கொடி காண குளவி அலையவே என்றால் அந்த வெள்ளத்துல அகப்படாது அது அலையன்னு அர்த்தம். ஏன்னா சாதாரண மல்லிகையை விட காட்டு மல்லிகை வந்து வலு மிகுந்தது. அப்படிப்பட்ட காட்டு மல்லிகையை அந்த வெள்ளத்தால அடிச்சுட்டு போக முடியல, அவ்வளவு வலுவான ஒரு கொடி. அந்த கொடி அந்த வெள்ளத்தில் அலையவே, அது என்ன ஆகுதுன்னா அசையுதுன்னு அர்த்தம், அலையுதுன்னு அர்த்தம். அகப்படாது, அந்த வெள்ளத்துக்கு அகப்படாது, அந்த வெள்ளத்தோடு செல்லாத அலையுதுன்னு அர்த்தம். மதுபான குளவி களையவே, இங்க சொல்ற மதுபானம் என்பது தேன் கூடுன்னு அர்த்தம். அப்போ அந்த பகுதியில் இருக்கின்ற தேன் கூட்டிலே மொய்த்து கொண்டிருக்கின்ற குளவிகள், அந்த குளவிகள் என்பது இந்த இடத்துல தேனீக்களை குறிக்கும். அந்த தேனீக்கள் கலைந்து போக, அதாவது நீங்க திடீர்னு வந்த வெள்ளம், மரத்தில் கட்டப்பட்ட தேன்கூடு, தேனீக்கள் தேன் கூட்டை எங்க வேணாலும் கட்டும். ஒரு பாறை கடையில கட்டும், ஒரு பொந்துக்குள்ள கட்டும், ஒரு மரத்தினுடைய கொப்புகளில் கட்டும். அப்படி கட்டுகின்ற ஒவ்வொரு தேனுக்கும் ஒரு பெயர். குறிப்பா இந்த மரத்தில் கட்டுகின்ற தேனை பெருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க, பொந்துக்குள்ள கட்டுற தேனை பொந்து தேன் அப்படின்னு சொல்லுவாங்க, பாறையில கட்டுகின்ற தேனை வந்து பாறை தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இப்படி அந்த தேன் கூட்டுக்குள்ள தேனை உண்டு கொண்டிருந்த அந்த குளவி என்பது இங்கே அந்த வண்டுகள் அந்த வெள்ளத்தினுடைய நீரால் களையவே, திடீர்னு வெள்ளம் வந்து அந்த தேன் கூட்டில் பட அங்கிருந்து அந்த வண்டுக்கள் எல்லாம் கலைந்து ஓடி செல்ல, காட்டு சாதி வேரிற் போய். இங்க சொல்கின்ற காட்டு சாதி என்பது காட்டு மரங்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது காட்டில் வளர்கின்ற, காட்டில் மட்டுமே வளர்கின்ற, தானாகவே வளர்ந்த அந்த காட்டு சாதி மரங்கள் வேரிற் போய், வேரோடு அந்த காட்டு சாதி மரங்களை அந்த தண்ணீரானது வருகின்ற அந்த வேகத்துல காட்டு சாதி அந்த காட்டு மரங்களை வேரோடு பெயர்த்து போகின்றது. வேரோடு அந்த பெயர்த்து அந்த வெள்ளத்துல போகுது. குரமோட்டு சாதி ஊரில் போய். இங்க சொல்கின்ற குரமோட்டு என்பது குறவர்கள் என்கின்ற ஒரு இனம். அந்த இனங்கள் வாழ்கின்ற மோடு அப்படின்னா அந்த குறவர்கள் வாழ்கின்ற மேட்டு நிலம்னு அர்த்தங்க. மேட்டு நிலம் என்பது குன்றின் மீது வாழ்பவர்கள். குறிப்பா அந்த மேட்டு நிலத்துல ஏன் வாழ்வார்கள் என்றால், இப்படிப்பட்ட வெள்ளம் வரும்போது அந்த வெள்ளம் அவர்களை பாதிக்காமல் இருப்பதற்காக இந்த மோடு அப்படின்னாலும் ஒரு வகையான மேடுன்னு அர்த்தம். இந்த மோடு என்பது எப்படி இருக்கும்னா, இப்போ ஒண்ணு இல்லைங்க, இப்போ எல்லாருடைய வீட்லயும் இந்த ஓட்டு வீடு பார்த்திருக்கலாம். இந்த பழைய ஓட்டு வீட்டுல மேல டாப்ல கூரையில 2 பக்கமும் மழைநீர் வடிவதற்காக ஒரு அமைப்பு இருக்கும். அந்த அமைப்பிற்கு நடுவில் இருக்கின்ற ஓடை வந்து மோட்டு ஓடு அப்படிம்பாங்க. என்ன சார் மோட்டு ஓடுனா, மேல உச்சி வந்து கொஞ்சம் புடைத்து இருக்கும், அதற்கு அந்த உச்சியை ஒட்டி 2 பக்கமும் சரிவாக இறங்கும், அதை வந்து மோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த குறவர்கள் அப்படிப்பட்ட நிலத்தில் வாழ்வாங்க. ஏன்னா மழை பெய்யும் போது அந்த நிலமானது
நிலத்தில் தன்னை பாதுகாக்கவும், வழிகின்ற தண்ணீர் வந்து அந்த மோட்டினுடைய சரிவு பகுதியில் வழிந்து ஓடவும் இப்படிப்பட்ட இடத்தை தெரிவு செய்வார்கள். அப்படி அவர்களுடைய அந்த ஊரிலே போய் அந்த ஊர்களில் மோதியும், அந்த குறவர்களுடைய ஊர்ல போய் மோதியும், சேனை புரவி அழகனார் மறு கோணை பரவி அழகு பூம். இங்க சொல்கின்ற சேனை புரவி என்பது குதிரை படைகளை உடைய, அழகனார், அழகனார் என்பது திருமால் அர்த்தம். நல்லா கவனிங்க. குதிரை புரவின குதிரை, சேனை புரவி குதிரை படைகளை உடைய அழகனாருடைய மருமகன் மறுகோணை. மறுகோன் என்பது மருமகன் அப்படின்னு அர்த்தம். அழகான சொல்லாச்சுங்க. மறுகோன் மருமகனான முருகன் அப்படின்னு அர்த்தம். முருகன் வந்து திருமாலினுடைய மருமகன். ஒரு ஒன்வேர்டு கேட்கலாம். திருமாலினுடைய மருமகன் யார் என்றால் முருகன் அர்த்தம். குதிரை படைகளை உடைய, புரவின குதிரை. திருமாலினுடைய அழகனார், நான் ஏற்கனவே சொன்ன திருமுக்கூடல் பகுதியில் இருக்கின்ற திருமாலுக்கு பேர் அழகனார். அவருடைய மருகோனை, மருமகனான முருகனை பரவி, பரவி என்றால் வணங்கி, பரவி என்றால் வணங்கி அர்த்தம், வணங்கி அவனை வாழ்த்தி அழகு பூந்திணையை. இங்க சொல்கின்ற அழகு என்றால் அழகான பூந்திணை. திணை என்பது நமக்கு தெரியும், மலைப்பகுதியில் இருக்கின்ற பயிர்களை திணைன்னு சொல்லுவோம். திணை என்பதே ஒரு பயிரா இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட அந்த பூந்திணை, இந்த திணை வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா நம்முடைய குறிஞ்சி நில பகுதியில் இருக்கும். குறிப்பா எல்லாருடைய வீட்டினுடைய கொல்லைப்புறத்திலையும் இந்த திணை இருக்கும். அந்த திணையை பாதுகாப்பதை திணைப்புணம் காத்தல் என்று சொல்வார்கள். பெரும்பான்மையான அகத்திணை பாடல்கள் அதை சார்ந்துதான் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த திணைய, அது கொண்டு வந்த குறிஞ்சியிலிருந்து கொண்டு வந்த திணைய வனத்தில் உதிர்த்து, வனம் என்பது இந்த இடத்துல முல்லை நிலம், அந்த முல்லை நிலத்துல உதிர்த்துன்னு அர்த்தங்க. குறிஞ்சி நிலத்திலிருந்து கொண்டு வந்து அந்த முல்லை நிலத்துல உதிர்த்து பாலை அணைய வனத்தை எதிர்ந்தது. அப்ப அது பாலை அணைய அப்படின்னா பாலை நிலத்தை ஒத்த அந்த வனத்தை எதிர்ந்தது. வனத்தை எதிர்ந்தது அப்படின்னா பாலை நிலத்தை ஒத்த அந்த முல்லை நிலத்தை அது எதிர்ந்து நின்றது. அந்த முல்லை நிலத்துல வந்து அந்த முல்லை நிலத்தை அடைந்ததுன்னு அர்த்தம். இப்ப குறிஞ்சியிலிருந்து கீழே முல்லைக்கு வருது. அப்ப இங்க ஒரு வரியை பயன்படுத்துறாங்க, பாலை அணைய. பாலை அணைய அப்படின்னா அந்த பாலை நிலத்தை, அந்த பாலை நிலத்தை உடைய, பாலை நிலத்தை போன்று பாழாகி கிடந்த காட்டு பகுதின்னு அர்த்தம். நம்ம ஏற்கனவே இதை பத்தி பேசியிருக்கோம். தொல்காப்பியர் சொல்கின்ற நானில வேறுபாடுல இந்த பாலை என்கின்ற நிலம் தமிழ்நாட்டுல இல்லைன்னு பார்த்தோம். அப்ப எதை தொல்காப்பியர் பாலை அப்படின்னு சொல்றாருன்னா, குறிஞ்சியும் முல்லையும் தன்னுடைய நிலையிலிருந்து வறட்சியால திரிந்ததை பாலைன்னு சொல்றாரு. இங்கே முக்கூடல் பல்லு சொல்வது அந்த பாலையை தான். அந்த பாலை அதாவது வெயிலினுடைய தாக்கத்தால பாலையை போன்று மாறிய அந்த முல்லை நிலத்தை வந்து அடைந்தது, அந்த முல்லை நிலத்தை வந்து அடைந்ததுன்னு இந்த பாடல் சொல்கின்றது. அப்போ கொஞ்சம் அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாடல் முழுக்க, இந்த பாடல் முழுக்க குறிஞ்சி நிலத்தினுடைய வெள்ளம், ஒரு குறிஞ்சி நிலத்தில் தோன்றுகின்ற அந்த வெள்ளம் அங்கிருந்து தொடங்கி எப்படி வந்து கீழே முல்லை நிலத்திற்கு ஒரு ஜேர்னி ஆகுது என்கிற ஒரு பயணத்தை ரொம்ப அழகா சொல்றாரு. அதாவது வானத்தில் இருக்கின்ற இந்திரன், அந்த இந்திரனுடைய வள்ளல் தன்மை கொண்ட அந்த இந்திரனுடைய அருளால வானத்தில் சொல்லுகின்ற மேகம் மழையாக பொழிந்து அது ஒரு மலையில் இருக்கின்ற அத்தனை ஆணினைகளையும் கவர்ந்து வருகின்ற ஒரு அரசனை போல அங்க இருக்கின்ற எல்லா பொருளையுமே பரிசாக கொண்டு 4 நிலத்தில் இருக்கின்ற அந்த மக்களுக்கும் அதை அளிக்க வேண்டும் என்கிற, கொடையாக அளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையோடு, ஒரு நோக்கத்தோடு அது புனலாக வெள்ளமாக மாறி வெற்றி முரசு முழங்க, ஒரு படை வெற்றி முரசு முழங்குவதை போல அது அந்த வெள்ளமானது முழங்கிக் கொண்டு மாறும் திறப்பட்ட ஒரு பெரிய திறத்தோடு அது கீழே ஓடி வருது. அப்படி வரும்போது அந்த வெள்ளத்துல மதம் கொண்ட யானைகள் அந்த வெள்ளத்தில் மூழ்குகின்றது. அதே போல கொலை செய்கின்ற தன்மை கொண்ட காட்டு பன்றிகள், ஆண் பன்றிகள் அங்கே கிடந்து இறக்கின்றன. அதே போல தலையோடு கூடிய இந்த சந்தன மரம், அந்த சந்தன மரத்தை அது முந்தி தள்ளி கொண்டு வருகின்றது. பசுமையான மூங்கலினுடைய அரிசிகளை அது சிந்த செய்து அந்த அரிசிகளை ஏந்தி வருகின்றது. அதே போல காட்டில் இருக்கின்ற அந்த காட்டு மல்லி அந்த வெள்ளத்திற்கு அகப்படாம அதை அழைக்க வைத்து விட்டு அதை அலைகின்றபடி அவ்வளவு போர்ஸா வருது. அதே போல தேன் கூடுகளில் இருக்கின்ற தேனை உண்டு கொண்டிருக்கின்ற தேனீகளை அது கலைக்கின்றது.
அதே போல காட்டில் இருக்கின்ற காட்டு மரங்களை வேரோடு அது பெயர்த்து எடுத்து கொண்டு வருகின்றது. அதே போல குறவர்கள் வாழ்கின்ற அந்த மேட்டு பகுதிக்கு, அந்த மேட்டு பகுதியினுடைய அந்த பகுதிக்கு சென்று அது மோதி கொண்டு வருகின்றது. அதே போல சேனையை உடைய சேனை, அதாவது குதிரைப்படையை உடைய திருமாலினுடைய மருமகனான முருகனுடைய முருகனை வணங்கி குறிஞ்சி நிலத்திலிருந்து கொண்டு வந்த திணைகளை எல்லாம் அந்த முல்லை நிலத்தில் விதைத்து, முல்லை நிலத்துல அந்த வனத்துல உதிர்த்து பாலையை போன்று காய்ந்து போன அந்த முல்லை நிலத்தை வந்து அடைந்தது என்று சொல்லுகின்ற இந்த பாடல். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த பாட்டுல வந்து ஒரு பெரிய சிலேடை பொருள் உண்டு. ஒண்ணு, அந்த காலகட்டத்துல குறிஞ்சி நிலத்தில் இருக்கின்ற மழை பெய்தால் அந்த மழை நீர் எதையெல்லாம் கொண்டு வரும். கொஞ்சம் அப்படியே கற்பனை செய்து பார்த்தால் இந்த காட்சியெல்லாம் நம்ம கண்ணுல வந்து நிற்கும். அதாவது பார்த்தவர்களுக்கு இந்த காட்சி நிற்கும். இதுவரை இப்படிப்பட்ட காட்சியை பார்க்காதவர்களுக்கும் அது ஒரு கற்பனையை தரும். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு அழகான டேட்டா நான் ஏற்கனவே சொன்னேன். இது ஒரு நல்ல நிலவியல் காட்சி, கருப்பொருள் சார்ந்த காட்சி. இதுல ஒரு விதமான பொருளும் நமக்கு இருக்கு. என்ன பொருள்? இந்த வழி இருக்குல்ல, சொல்லுங்க, கேக்குதுங்களா நான் பேசுறது? ஐயா, இதுக்கு முன்னாடி பேசுனது கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சுங்க. எது பேசுனது? கடைசி எது வரைக்கும் பேசுனது கேட்டதுங்க? இந்த பாட்டை முடிச்ச வரைக்கும், அந்த பாட்டை முடிச்ச வரைக்கும் கேட்டதா? இந்த இப்போ ஒரு 2 நிமிஷமா கொஞ்சம் கேட்டதுங்க. என்ன பிரேக் ஆகி கேட்டதுங்கய்யா. பிரேக் ஆகி கேட்டது. சரி, இப்ப கேக்குதா? கேக்குதா? அப்போ நான் சொன்னேன், இந்த பாட்டு வந்து இதையும் ஒரு சிலேடை அமைப்பாக நம்ம கொள்ளலாம். எப்படி அப்படின்னா, இந்த பாட்டு கூட அந்த குறிஞ்சினுடைய அந்த வழி இருக்குல்லங்க, அந்த வழியில அந்த வழியினுடைய ஏதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சார் ஏதம் என்றால் அந்த வழியினுடைய கொடுமைன்னு அர்த்தம். இப்ப நீங்க குறிஞ்சி நிலத்திலிருந்து கீழே வருகின்ற வெள்ளத்துல இப்படி வெள்ளம் வரும்போது அந்த நிலத்தின் வழியாக பயணம் செய்பவரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த வழியினுடைய அந்த கொடுமையை எண்ணிய தலைவியினுடைய ஒரு பகிர்வாகவும் இந்த பாடலை கொள்ளலாம். நான் சொன்ன முக்கூடர் கொள்ளுடைய ஒரு சிறப்பம்சமே இதற்குள்ள இருக்கின்ற எல்லாமே சிலேடை பாங்கு மிகுந்தவை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சிலேடை தன்மை கொண்டதாகவும் இந்த பாடல் இருப்பதை பார்க்கிறோம். ஆக இந்த பாடல் நான் ஏற்கனவே சொன்னதை போல ஒரு அழகான ஒரு காட்சியை நம்ம கண்முன்னே நிற்கின்றது. நம்ம இன்னைக்கு கூட நம்ம பார்த்தோம். அதாவது ஒரு நல்ல அழகான படைப்பு என்பது அந்த படைப்பை நாம் படிக்கும் போதே அந்த காட்சி நம்ம கண்ணு முன்னாடி நிற்கணுங்க. சோ அப்படி ஒரு காட்சியை இதை நமக்கு தருகின்றது. ஒரு டேட்டா ரீதியாகவும் ரொம்ப நல்ல பாட்டு. இது ரெண்டு அர்த்தம். ஒண்ணு, டைரக்டா வெள்ளம் வரும்போது குறிஞ்சி நிலத்திலிருந்து வெள்ளம் எதையெல்லாம் கொண்டு வரும். இரண்டாவது, அந்த குறிஞ்சி நிலத்தில் இருக்கின்ற அந்த வழியினுடைய கொடுமை. ஒரு தலைவி அந்த வழியில் வருகின்ற தலைவனை எண்ணி வருந்துகின்ற வேறுபட்ட மதம் கொண்ட களிரே அந்த யானையே அந்த இடத்துல மூழ்குகின்றது என்பது ஒரு பெரிய ஒரு இடர்பாடு தாங்க. ஒரு மிகப்பெரிய இடர்பாடு. ஒரு மிகப்பெரிய, நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு பேரிடர் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த வழியில வரணுமே என்கிற ஒரு நிலை இங்க இருக்கு. அப்ப இதுல சொல்லுகின்ற அழகான சொல்லாட்சி பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே சொல்லாட்சி தான். அந்த மதுபான குளவி என்கிற சொல்லாட்சி. அதே போல இதனுடைய சந்தத்திற்காக காண குளவி, பான குளவி, காட்டுச்சாதி, மோட்டுச்சாதி, சேனை புறவி, கோணை புறவி, அதே போல திணையை வனத்தில், யானை வனத்தை, அதே போல பாத்தீங்கன்னா வழங்குமாறு, முழங்குமாறு, தானக்களிறு, ஏனக்களிறு, தழையின் ஆரம், கலையின் ஆரம் என்கிற இந்த பாடல் முழுக்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த இசைக்காக ஒரு சந்தங்கள் நிறைந்த ஒரு பாடலா இருக்கு. உண்மையிலேயே இந்த பாட்டு படைப்பாக்கத்தன்மை மிகுந்த ஒரு பாட்டுங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், போன வகுப்புல சொன்னேன், இந்த வகுப்புலையும் சொல்றேன். இப்படி ஒரு பாடலை நீங்கள் புனைய ஆசைப்படுங்க. உண்மையிலேயே ஒரு மிக சிறந்த பாடலாக இது இருக்கும். இன்னும் இந்த பாடல் சார்ந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா பேசுவதற்கு நமக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்ல வேணாம். இது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் உள்வாங்கியிருப்பீங்க. இதை இன்னும் நீங்கள் தேடி போங்க. ஒரு டேட்டாவாவும் ஒரு படைப்பாக்க ரீதியாகவும் இது ஒரு மிக சிறந்த பாடலாக இருப்பதை நாம் மறுக்க முடியாது. ரைட்.
இப்ப இந்த பாட்டு உங்களுக்கு புரிஞ்சதா? நான் பேசுறது கேக்குதா? நம்ம அடுத்த பாட்டுக்கு போலாமா? யாராவது ஒருத்தர் சின்ன கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. கேக்குதுங்க ஐயா. ஓகே, நம்ம அடுத்தது போயிடலாங்க. சரி, இப்ப அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இப்படி மழை பெய்து கொண்டிருக்கும் போது இரவே வராது, இரவே, அதாவது இரவே நீ வராது. ஏன் வராது அப்படின்னா ஏற்கனவே மழை பெய்து வெள்ளம் ஓடுது. அப்ப இந்த வெள்ளத்தோடு இரவும் வந்து விட்டால் அது இன்னும் கொடுமையா இருக்கும். ஏன்னா பகல் நேரத்துல கண்ணு தெரியுங்க, இரவு நேரத்துல வந்து கண்ணு தெரியாது. பொதுவா சொல்லுவாங்க பகல் நேரத்துல மழை பெய்யலாம், இரவு நேரத்தில் மழை பொழிவது ஆபத்தும்பாங்க. நீங்க ரீசெண்டா கூட நான் பார்த்த வயநாட்டினுடைய ஒரு பெரிய பேரிடர்ல இரவு நேரத்தில் பொழிந்த மழைதான் காரணம். ஏன்னா பகல் நேரத்துல மழை பெய்திருந்தால் நம்ம வந்து நமக்கு ஒரு அவதானிப்பு இருந்திருக்கும், எங்கதான் எப்படி நம்ம போகணும், ஓரளவுக்கு வெளியே என்ன நடக்கும்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா இரவு நேரம் அப்படி கிடையாது. அப்போ இங்க இரவே வராதே என்கிற ஒரு டாபிக்ல இந்த பாட்டு பாருங்க. பால் வெள்ளத்தாருடை பண்ணவர் முக்கூடலின் கண் வெள் வேல் வெள்ளத்தாறு நமது மின் இறைக்கும் கார்காலம் கால் வெள்ளத்து ஆறு கரை கண்டு கரை காணாமல் மால் வெள்ளத்து ஆறு வரலி இரவே தீர்வாயே என்கிற ஒரு பாட்டுங்க. ரொம்ப அழகான பாட்டு, ஒரு சின்ன பாட்டு தான் பாருங்க. பால் வெள்ளத்து ஆறுடை பண்ணவர் முக்கூடலின் கண். இங்க சொல்கின்ற பால் வெள்ளம் என்பது பால் வெள்ளம் என்பது பாலை போன்ற பாலாலான வெள்ளம் ஏற்படக்கூடிய அலைகளை கொண்ட ஆறுடைய, இங்க சொல்கின்ற வெள்ளத்தாருடைய என்கிற பார்க்கடலை தன்னுடைய இடமாக கொண்டிருக்கின்ற அர்த்தம். அப்ப பால் வெள்ளத்தார் என்பது பார்க்கடலை. நமக்கு தெரியும் திருமால் வந்து பார்க்கடலின் மீது துயில் கொள்பவர். அந்த பார்க்கடலை வெள்ளம் ஏற்படுகின்ற அலைகள் மிகுகின்ற அந்த பார்க்கடலை தன் பார்க்கடலின் மீது பள்ளி கொள்கின்ற பண்ணவர் அப்படின்னு இங்க சொல்வது திருமால் அப்படின்னு அர்த்தம். அப்ப திருமாலை சொல்லுகின்ற பண்ணவர், நான் சொன்ன பண்ணவர் என்பதற்கு ராகமானவர் என்று பொருள். அப்ப இந்த இடத்துல ஏன் திரும்ப 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 இந்த பண்ணவர் என்கிற சொல்ல பயன்படுத்துறாங்க அப்படின்னா இங்க சொல்கின்ற இந்த ராகம் இல்லாம இந்த திருமுக்கூடல் என்கிற ஒரு பகுதி கூத்திற்கான ஒரு முக்கியமான பகுதிங்க. அப்ப ராகம் இல்லாம கூத்து இல்லை. அப்போ அந்த கூத்தை ஆடுபவன் கூத்தை கொண்டவன் என்கிற அடிப்படையில இந்த பண்ணவர் என்கிற சொல் திருமாலை குறிக்கின்ற சொல் திரும்ப இங்க பயின்று வருது. அப்போ பால் வெள்ளம் மிகுகின்ற பார்க்கடலின் மீது துயில் கொள்கின்ற அந்த பார்க்கடலை உடைய பண்ணவரான திருமாலினுடைய திருமுக்கூடலின் கண் இருக்கின்ற எங்களுடைய ஊர், திருமுக்கூடலின் கண் இருக்கின்ற எங்களுடைய ஊரானது வேல் வெள்ளத்து ஆறு எமது. அது இங்க சொல்ற ஆறு என்பதுக்கு என்ன அர்த்தம்னா ஆறு என்றால் வடி என்று பொருள். அப்போ இந்த பாட்டு சொல்லுது அந்த திருமுக்கூடலில் இருக்கிற எங்களுடைய ஊரானது, அந்த திருமுக்கூடல் என்கின்ற அந்த பகுதியில் இருக்கின்ற எங்களுடைய ஊரானது வேல் வெள்ளத்து ஆறு எமது. இங்க சொல்கின்ற வேல் என்பது என்ன அப்படின்னா இங்க சொல்கின்ற வேல் என்பது வேல மரம் என்கிற ஒரு வகையான மரங்க. வேல மரம். அந்த வேல மரம் எப்படிப்பட்ட மரம்னா வேல முற்கள், வேல முள்ளுன்னு சொல்லுவாங்க. வேல முள் அது ஒரு மோசமான முள்ளுங்க. அந்த முள்ளு வந்து காட்டு முள்ளு. அது குத்துனா விஷம் நமக்கு ஏறி விடும். அந்த முள்ளு குத்துனா அவ்வளவு சீக்கிரமா அந்த முள்ளை எடுக்க முடியாது. அது உள்ளே இருந்து உள்ளே உழன்று அந்த முள்ளு வந்து சீல் கட்டி அது செப்டிக் ஆகி ஒரு சில பேருக்கு கால்களையே எடுக்கின்ற அளவிற்கு அது செப்டிக் ஆயிடும். ஸோ அப்படிப்பட்ட முள். அப்போ அந்த எங்களுடைய ஊருக்கு வருகின்ற வழியானது வேல் வெள்ளத்து ஆறுனா வழின்னு அர்த்தம். அப்ப எங்களுடைய ஊருக்கு வருகின்ற வழி முழுக்க வேல மரங்கள் நிறைந்தது, வேல மரங்களால் நிறைந்தது. நான் சொன்ன வேல மரம் என்பது முள்ளுடைய மரம். சரி, ரைட். ஒண்ணு மின் இறைக்கும் கார்காலம், ரைட். இப்ப வேல மரத்தால் நிறைந்தது, அது ஒரு விஷயம். ரெண்டாவது இப்பொழுது இருக்கின்ற இந்த காலம் இருக்கு இல்லைங்க, இந்த காலம் மின் இறைக்கும் என்றால் வானத்தில் மின்னல் மின்னுகின்ற இடியோடு கூடிய கார்காலம் வேற, இடியோடு வானத்துல மின்னல் முழங்குகின்றது, இடி முழங்குகின்றது, மழை பெய்கின்ற காலம்.
சும்மாவே எங்களுடைய ஊருக்கு வருவது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஊர் முழுக்க நெடுக வேல மரங்கள் நிரம்பி இருக்கின்றது. அதுலயும் இப்பொழுது வானத்தில் மின்னல் இடிக்கின்ற, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு பாட்டுல பார்த்தோம், வானத்தில் இடிக்கின்ற அந்த மின்னல் என்பது பாம்புகளை அஞ்ச செய்வது என்று பார்த்தோம், இடியினுடைய முழக்கம். அப்ப அப்படி இடியினுடைய அந்த முழக்கம் மிகுகின்ற இந்த நிலை என்பது பாத்தீங்க அப்படின்னா, அந்த கார்காலம் வேற. கார்காலம் வேற வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். கால் வெள்ளத்து ஆறு கரை கண்டு, அதாவது இங்க சொல்றாங்க கால் வெள்ளம் என்பது அந்த எங்கள் ஊரில் இருக்கின்ற வாய்க்கால் முதல் ஆறு இவற்றில் எல்லாமே மழை நீர் பெருக்கெடுத்து ஓடி அந்த வெள்ளத்திலிருந்து நாங்கள் ஒதுங்கி கரை கண்டோம் அப்படின்னா அந்த வெள்ளத்திலிருந்து ஒதுங்கி பாதுகாப்பான இடம் நடத்துங்க. அதாவது கரை கண்டது என்கிற ஒரு பொருள், அதாவது நாங்கள் கரை கண்டோம் என்பது ஒரு பொருள். இரண்டாவது இதற்கு இன்னொரு பொருள் உண்டு. அந்த குறிஞ்சியில் பொழிந்த அந்த மழையானது இப்படி ஓடி வந்து தன்னுடைய கரையை கண்டு கடலை சென்று சேர்வதை கூட கரை காணுதல் அப்படின்னு சொல்லலாம். அப்போ கரை கண்டு பாருங்க, இங்க சொல்றாங்க கரை கண்டு கால் வெள்ளத்து வாய்க்கால் முதல் எல்லா பகுதியுமே நீர் நிரம்பி, மழையினுடைய நீர் நிரம்பி மழை வெள்ளத்தால நிரம்பி வழியே அதனுடைய கரை கண்டாச்சு. அந்த மழை வெள்ளத்துல கரை கண்டாச்சு. கரை காணாமல், ஆனா எங்களால கரை காண முடியாத ஒரு பகுதி, இதை நாங்க கரை கண்டுட்டோங்க. ஏன்னா வெள்ளத்தில் கரை காண்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. நமக்கெல்லாம் ஊரறிந்த ஒரு சாட்சி வந்து சென்னையில தோன்றிய வெள்ளம். அந்த வெள்ளத்துல எப்படி மக்களுடைய வாழ்க்கை கரை காணாது தவித்தார்கள் நமக்கு தெரியும். தொடர்ந்து அது ஒரு பெரிய தொடர் கதையா இருக்கு. அப்ப அதே போல இதற்கு கரை கண்டுட்டோம், ஆனா கரை காணாமல் மால் வெள்ளத்து ஆறு, இங்க சொல்கின்ற மால் என்பதற்கு இங்க ரெண்டு பொருள், சிலேடை பொருள். ஒன்று மால் என்பது திருமால், இரண்டாவது மால் என்பது காதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ திருமாலினுடைய காதலானது, எங்களுடைய அழகரின் மீது வைத்திருக்கின்ற காதலானது நாங்கள் கரை காண முடியாதவாறு நீண்டு கொண்டே இருக்கின்றது. அதாவது மழை வெள்ளத்தை கூட நாங்கள் அளவிட்டுலாங்க, கரை கண்டு விட்டோம். ஆனால் திருமாலின் மீது வைத்திருக்கின்ற இந்த அன்பு இருக்கின்றது அல்லவா, இந்த காதல் இருக்கின்றது அல்லவா, அதனுடைய கரையை நாங்கள் காணாமல் தவிக்கிறோம். அதனால ஏற்கனவே தவிச்சிட்டு இருக்கோம், இன்னும் அந்த தவிப்பை கூட்டுவதற்காக ஆறு, அதாவது வெள்ளத்தாறு, அதாவது வரளி இரவே தீர்வாயோ, அதாவது சரி வரளி இரவு ரொம்ப அழகான சொல்லுங்க. அது என்ன சார் வரளி இரவு என்றால், அதாவது இரவே நீ வராதே, நீ வராம நீ தீர்வாயோ அப்படின்னா இரவே நீ வராம நீ தீர்வாய், நீ உடனடியாக இரவே நீ வராம தீர்ந்து போ, இரவே வராம விடிந்து போன்னு அர்த்தம். இரண்டாவது, ஒருவேளை இரவே நீ வந்தாலும் சீக்கிரமா நீ தீர்ந்து போ என்று சொல்லுகின்ற ஒரு பாட்டு. இரவே நீ வரவே வராத. அப்ப இரவை வராமல் தடுக்க முடியுமா? முடியாது, இயற்கைக்கு புறம்பானது. அப்படி வந்தாலும் விரைவாக இரவே நீ தீர்ந்து போ என்று சொல்லுகின்ற ஒரு பாட்டு. இந்த பாட்டுமே ஒரு சிலேடை தாங்க. நேரடியா பார்க்கும்போது நேரடி பொருள். இரண்டாவது, இது வந்து ஒரு தலைவி தன்னுடைய ஊருக்கு வருகின்ற வழியினுடைய கொடுமையை பற்றி தன்னுடைய தலைவனுக்கு சொல்வதை போல, அவ்வளவு கொடுமையானது அப்படின்னு அர்த்தம். ரொம்ப அழகா அது ஒரு சிலேடை தான். அதாவது பார்க்கடலை கொண்ட திருமாலுக்கு உரிய அந்த அழகிற்குரிய திருமுக்கூடலில் இருக்கின்ற எங்களுடைய ஊரானது தலைவனுக்கு சொல்வதை போல நெடுங்க வந்து வேல முற்களுடைய அந்த மரங்கள் நிறைந்தது. இரண்டாவது, இந்த கார்காலம் இப்பொழுது இருக்கின்ற இந்த கால சூழல் வேற, வானத்தில் மின்னல் மின்னுகின்ற இடி இருக்கின்ற கார்காலம் வேறு. அதோடு பாத்தீங்கன்னா அந்த கார்காலத்தினால் தோன்றிய அந்த மழையினுடைய வெள்ளம் இருக்கின்றது அல்லவா, அப்ப எங்க ஊரில் இருக்கின்ற கால்வாய்கள் எல்லாம் பெருக்கெடுத்து ஓடி அது ஆறாக மாறி அது கரை கண்டது. நாங்களும் அந்த வெள்ளத்திலிருந்து கரை கண்டு விட்டோம். ஆனால் மால் வெள்ளம் என்பது ரெண்டு அர்த்தம். நான் சொன்ன சிலேடை, ஒன்று திருமாலின் மீது நாங்கள் கொண்டிருக்கின்ற அன்பு, இரண்டாவது இந்த இடத்துல தலைவன் மீது தலைவி கொண்டிருக்கின்ற காதல் அப்படின்னு ரெண்டு பொருளுங்க. அதாவது திருமால் மீது நாங்கள் வைத்திருக்கின்ற அன்பு ஒரு பொருள், இரண்டாவது தலைவின் மீது இங்கே தலைவி வைத்திருக்கின்ற காதல் இன்னொரு பொருள். இதற்கு கரை காண முடியல, கரை காணாமல் தவிக்கிறோம். இந்த தவிப்பை மேலும் கூட்டுகின்ற இரவே நீ வராதே, ஒருவேளை வந்தாலும் விரைவாக தீர்வாயாக என்று சொல்லுகின்ற ஒரு போக்கை இந்த பாடல் நமக்கு சொல்லுகின்றது. ரொம்ப அழகான சொல்லாச்சுங்க. பால் வெள்ளம்
வேல் வெள்ளம், கால் வெள்ளம், மால் வெள்ளம் என்கிற அதே போல அடுத்தது தாருடைய ஆறுடைய ஆறுமது ஆறுகரை ஆறு இரவே என்று சொல்லுகின்ற ரொம்ப அழகான ஒரு பாடல், ஒரு அழகான படைப்பாக்க நுட்பம். ஒரு தலைவியாக நின்று பார்த்தாலும் சரி, ஒரு சமய நெறியில் நின்று பார்த்தாலும் சரி, அதாவது எப்பேற்பட்ட வெள்ளம் வந்தாலும் நாங்க கரை கண்டு விடுவோம், ஆனால் நாங்கள் கரை காணாத ஒரு வெள்ளம் இருக்கு, திருமாலின் மீது வைத்திருக்கின்ற அன்பு. இது கொஞ்சம் அப்படியே நம்ம யோசிச்சு பார்த்தா திருப்பாவையில் இருக்கின்ற அந்த ஆயர்பாடி பெண்களினுடைய அந்த அன்பு நிலைக்கு நம்மை அழைத்து செல்லும். அவர்களுடைய அன்பு இப்படிப்பட்ட அன்பு தானே, திருமாலின் மீது இப்படி ஆழமான அன்பு. இங்கே காதல் என்பதும் அப்படிதான். அப்போ ஒரு தலைவி சொல்வதை போல, இப்படி நீ வர்றது எனக்கு மகிழ்ச்சி தான், ஆனால் எங்கள் ஊரினுடைய வழியானது இவ்வளவு கொடுமையானது என்று ஒரு தலைவி சொல்லுகின்ற போக்குலையும் ஒரு சிலையடை அமைப்போடு இருக்கின்றது. இது இந்த முக்கூடலினுடைய ஒரு எடுத்துரைப்பு சிறப்புன்னு பலமுறை நான் சொல்லியிருக்கேன். சரியா? அப்ப இந்த பொருள், இந்த பாட்டுமே மிக சிறந்த ஒரு படைப்பாக்க நுட்பம் கொண்ட ஒரு நிலையில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த பொருளினுடைய பாட்டினுடைய பொருள் புரிஞ்சதா? என்னுடைய குரல் கேக்குதா? நம்ம அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். அடுத்தது போலாமா? என்னப்பா, போயிடலாம்ல? சரிப்பா, சரி, ரைட். அப்ப இந்த பாடலோட நம்ம வகுப்பை நிறைவு செய்யலாம். ரைட். அதாவது இந்த பாடலினுடைய தலைப்பு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது பாலையிலே வெள்ளம். நம்ம பார்த்தோம், பாலை நிலத்திற்கு சென்ற வெள்ளம். நம்ம முன்னாடி கடந்த பாடலுக்கு முந்தைய பாடல்ல பார்த்தோம், குறிஞ்சி நிலத்திலிருந்து வந்த வெள்ளம்னு பார்த்தோம். அந்த குறிஞ்சி நிலத்திலிருந்து வந்த அந்த வெள்ளமானது எங்க போய் நிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வெள்ளமானது நான் சொன்ன முல்லையை எதிர்த்து நின்றது. அப்ப அங்க சொல்கின்ற முல்லை என்பது கடுமையான வெயிலால பாலையாக திரிந்த முல்லைன்னு அர்த்தம். அப்ப இங்கே சொல்கின்ற பாலை நிலம் என்பது அந்த முல்லை நிலத்தை தான். குறிஞ்சியும் முல்லையும் தன்னுடைய இயல்பிலிருந்து திரிந்த வெயில்ல வாடிய அந்த முல்லை நிலம்னு அர்த்தம். அந்த முல்லை நிலத்துக்கு போய் செல்லுது. அந்த நிலத்தை தான் இங்கே பாலை அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதனுடைய பாட்டை பார்க்கலாம். எதிரும் பாலை மாவமும் திரள் வெதிரும் பாலை குரவமும் இருப்பை ஈந்து கள்ளியும் கரை பொறுப்பை ஈந்து தள்ளியும் முதிரும் பாரு முறையிட கழுகுதிரும் பாரு சிறையிட முள்வேலையிடற்கிடையிட பதி வெல்வேலை இனப்படையிட பிதிரும் காலை விழியுடன் குடலாதிரும் காலை மொழியுடன் பெருமரத்தியர் அல்லவே எனும் கரமரத்தியர் சொல்லவே கதிரும் காலும் போலவே சென்று உதிர காலும் சூழவே கன்னி முனையில் சுரந்த பால் என முன்னி முனையில் பறந்ததே என்று ஒரு அழகான ஒரு பாட்டுங்க. இதுவும் மிக அழகான ஒரு பாட்டு. போன குறிஞ்சியினுடைய பாடலை காட்டிலும் இந்த பாட்டுக்கு ஒரு சிறப்பு தன்மை உண்டு, ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, ஒரு அழகான ஒரு எடுத்துரைப்பு இருக்கு. அதை நான் இதை நடத்தி முடிச்சு சொல்றேன் பாருங்க. எடுத்த உடனே இந்த பாட்டு எதிரும் பாலை அப்படின்னா அது அந்த வெள்ளம் கீழே பெருக்கெடுத்து கீழே வருது, முல்லை நிலத்தை அடைந்து விட்டது. அந்த முல்லை நிலம் பாலை நிலமாக மாறிவிட்டது. சார் எப்படி சார் பாலை நிலமா மாறியது என்பது சொன்ன, வெயில்ல வறட்சியுற்று பாலை நிலமாக மாறிவிட்டது. அந்த நிலத்துல பாருங்க, அப்படி எதிர்கொண்ட அந்த பாலை நிலத்துல, இங்க சொல்ற பாலை நிலம் என்பது திரும்ப திரும்ப சொல்ற வெயிலால முல்லை நிலத்தினுடைய வறண்ட அந்த நிலையை தான் பாலை அப்படின்னு சொல்றோம். அந்த நிலத்தில் இருக்கின்ற மாவமும், இங்கே சொல்கின்ற மாவம் என்பதற்கு வெண்கடம்பம் என்கின்ற மரம். அந்த மரத்தை இங்கே மாவம் அப்படின்னு சொல்றாங்க. மாவம் என்பது வெண்கடம்ப மரம். இது ஒரு வகையான மரங்க, அதாவது வெண்கடம்ப மரம், அதை மாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மரம், ஒரு கேள்வி கேட்கலாம், மாவம் என்று திருமுக்கூடல் குறிக்கின்ற மரம் எது? சரி, அந்த வெண்கடம்ப மரம். திரள் வெதிரும், இங்கே சொல்கின்ற திரள் என்பது திரண்ட அப்படின்னு அர்த்தம். அது என்ன சார் திரண்ட அப்படின்னா, திரண்ட என்பதற்கு அர்த்தம் தொகுதி தொகுதியாக வளர்ந்த வெதிரும். வெதிர் என்றால் மூங்கில் அர்த்தம். அப்போ திரண்ட
திரள் திரளாக வளர்ந்த, ஏன்னா மூங்கில் அப்படிதாங்க வளரும், தொகுதி தொகுதியா வளரும், கூட்டமா வளரும். அப்படி அந்த கூட்டமாக திரள் திரளாக வளர்ந்த மூங்கிலும், மூங்கில் மரம், வெதிர் என்றால் மூங்கில் அர்த்தம், சரியா? பாலை, பாலை மரமும், பாலை என்பது ஒரு வகையான மரம், பாலை மரமும். குரவமும், குரவ மரம். இந்த குரவ மரத்தை வந்து குரா மரம் அப்படின்னு சொல்லுவாங்க, குரா மரம், அந்த குரா மரத்தையும். இருப்பை, இருப்பை என்பது ஒரு வகையான மரம். இந்த இருப்பை மரத்தை இலுப்பை மரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இருப்பையும். ஈந்து, இங்க சொல்கின்ற ஈந்து என்பது இதுவும் ஒரு வகையான மரம். அந்த மரத்தை ஈஞ்சு மரம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஈஞ்சு என்று சொல்வார்கள். அந்த ஈந்து, ஈஞ்சு மரமும். கள்ளியும், கள்ளி என்றால் அதுவும் தெரியும், ஒரு வகையான மரம், அந்த கள்ளி மரம் அப்படின்னு அர்த்தம். அந்த கள்ளி மரத்தையும், அந்த கள்ளி மரத்தையும். கரை பொறுப்பை ஈர்ந்து தள்ளியும், அதாவது கரை பொறுப்பை அப்படின்னா இந்த மரங்களை எல்லாம் அடித்து வந்து கரை பொறுப்பை, கரை பொறுப்பை அப்படின்னா அதனுடைய கரையாக விளங்குகின்ற, குறிஞ்சி நிலத்தினுடைய, முல்லை நிலத்தினுடைய கரையாக விளங்குகின்ற மலையுடன் அது அறுத்து தள்ளி கொண்டு, அதாவது மலையிலிருந்து அந்த குறிஞ்சி நிலத்திற்கும் எல்லை அதுதான், முல்லை நிலத்தினுடைய ஒரு பகுதிக்கும் எல்லை அதுதான். நீங்க பாத்தீங்கன்னா பெரிய வெள்ளம் ஓடி அந்த நீர் வந்து அப்படியே பின்வாங்குங்க. அப்படி பின்வாங்கும் போது கரையாக இருக்கின்ற அந்த பொறுப்பை, அந்த பொறுப்பை அப்படின்னா இந்த இடத்துல அந்த மலைகளையோ, அந்த மலைகளோட, அந்த கரையாக இருக்கின்ற அந்த மலைகள், அந்த மலையுடன் அறுத்து தள்ளி கொண்டு. அப்ப இதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒண்ணு, மலையில் இருக்கின்ற மரங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்ப மலையுடன் அப்படின்னா அந்த மரங்களை பெயர்த்து கொண்டு வந்ததுன்னு அர்த்தம். இரண்டாவது, அந்த மலையில் இருக்கின்ற பெரிய பெரிய பாறை கற்களையே உருட்டுகின்ற அளவிற்கு அப்படி உருட்டி வந்த மலை என்கின்ற பொருளும் உண்டு. அப்ப ரெண்டு பொருள் இருக்கு. அப்போ இந்த மரங்களை எல்லாம் அடித்து வந்து கொண்டு, அதாவது ஒன்னா எடுத்து அதனுடைய கரையாக விளங்குகின்ற அதனுடைய கற்களையும், ஏன்னா ஒரு மரத்துக்கு வந்து பூஜனத்தில் இருக்கின்ற மரத்திற்கு கரையாக அங்க இருக்கின்ற ஏதோ ஒரு பாறை இருக்கும். அப்ப அதையும் ஈர்ந்து தள்ளி, ஈர்ந்து தள்ளி அப்படின்னா அதை அறுத்து, ஈர்ந்து அப்படின்னா அதை அறுக்கிறதுன்னு அர்த்தம். இன்னைக்கு கூட அது ஈர்வாள் என்கிற ஒரு கருவி இருக்கும். ஈர்வாள் அப்படின்னா வெற்ற வாழ்ன்னு அர்த்தம். அப்ப ஈர்ந்து தள்ளி, அறுத்து தள்ளி, அறுத்து தள்ளி இந்த மரங்களை எல்லாம் கொண்டு வருகின்றது. அப்ப இந்த மரம் எல்லாம் சொன்ன மாவ மரம், மாமரம் என்பது வெண்கடம்பு, திரள் வெதிர் அதாவது திரண்ட தொகுதியாக வளர்ந்த மூங்கில் மரம், பாலை மரம், குரவ மரம், குரா மரம், இருப்பை, இலுப்பை மரம், ஈந்து, ஈஞ்சு மரம், கள்ளி, கள்ளி மரம். இந்த 7 வகையான மரங்களையும் அது பெயர்த்து, வேரோடு பெயர்த்து அதனுடைய கரையாக நின்ற அந்த மலைகளையும் அந்த பாறைகளையும் பெயர்த்து கொண்டு அந்த வெள்ளம் இங்கே வருகின்றது. அப்படி வந்த அந்த வெள்ளத்துல முதிரும் பாரு முறையிட. சோ அப்படிப்பட்ட, அப்படி வந்த அந்த வெள்ளத்துல பாரு என்பது பருந்துன்னு அர்த்தம். பாரு என்றால் பருந்து, முதிரும், முதிரும் என்றால் முதிர்ந்த, வயதான அந்த பருந்து. முதிர்ந்த என்பதற்கு வயதான என்கிற ஒரு பொருளும் உண்டு. இரண்டாவது, நன்றாக ஆளான என்கின்ற ஒரு பொருளும் உண்டு. நன்றாக ஆளான அந்த பருந்து, அதாவது இளமை வயதுடைய பருந்துன்னு எடுத்துக்கலாம். அந்த பருந்தானது அந்த மழையில் நனைந்து குளிரில் நடுங்கி தன்னுடைய துணையை தேடி, அதாவது துணையை தேடி அது முறையிட. முறையிட அப்படின்னா, முறையிட என்பதற்கு அது தன்னுடைய குரலை எழுப்ப அப்படின்னு அர்த்தம். அது வந்து என்ன ஆகுதுன்னா, குளிர்ல நனைஞ்சிருக்குங்க, உடம்பு முழுக்க ஈரத்தால் நனைந்திருக்கின்றது, குளிர்ல வந்து உடல் நடுங்குது. அது தன்னுடைய துணைக்காக, துணையை அழைக்க அது வந்து குரலிட. அது வந்து அந்த கழுகானது குரலிட. அடுத்து அந்த பருந்தானது குரலிட. அடுத்தது பாருங்க, கழுகு உதிரும் பாரு சிறையிட. இங்க சொல்ற இரண்டாவது கழுகு உதிரும் பாரு அப்படின்னா, இங்க சொல்கின்ற கழுகு என்பது கழுகு, உதிரும் பாரு, உதிரும் பாரு என்றால் அடித்த மழையில மரத்தில் இருக்கின்ற கழுகினுடைய குஞ்சுகள் அந்த மழையில நனைந்து மரத்திலிருந்து கீழே நனைந்து வீழ்கின்றது. அப்படி வீழ்ந்து போன குஞ்சுகளின் மேல சிறகிட்டு அணைத்து காக்கின்ற கழுகுன்னு அர்த்தம். ஏன்னா தொடர்ந்து வழிகின்ற அந்த மழையினுடைய துளி தன்னுடைய குஞ்சுகளின் மீது படாமல் அந்த
கழுகு காக்குது. இது எல்லா பறவைக்கும் இருக்கின்ற இயல்புங்க. நீங்க வீட்டுல கிராமப்புறத்துல இந்த கோழி குஞ்சுகளை பார்க்கலாம். அதை அடை காத்து குஞ்சு பொரித்து அந்த கோழியானது தன்னுடைய குஞ்சுகளை வந்து என்னைக்குமே தன்னோடு அழைத்து செல்லும். திடீர்னு ஏதாவது ஆபத்து வருவதாக தெரிந்தால் தன்னுடைய இறகை விரித்து அந்த இறகுக்குள்ள அந்த குஞ்சுகளை சேர்த்து அணைத்துக் கொள்ளும். இது தாய்மையினுடைய இயல்பு, ஒரு பறவைகளுக்கு இருக்கின்ற இயல்பு. அப்ப இங்க போன வரியில நம்ம பார்த்தோம், முதிர்ந்த அந்த பருந்துகள் அந்த மலையில் நனைந்து குளிரில் நடுங்கி தன்னுடைய துணைக்காக துணையை தேடி குரல் எழுப்புது. இரண்டாவது, மழை பெய்து மரத்திலிருந்து நனைந்து கீழே விழுந்த அந்த குஞ்சுகளை காப்பதற்காக கடுகுகள் தன்னுடைய சிறகை விரித்து அதற்குள்ள தன்னுடைய குஞ்சுகளை காக்கின்றது. அப்ப இங்க பாருங்க, குதிரும் பாரு சிறையிட முள் வேல் எயின கிடையல. இங்க சொல்கின்ற கிடை என்பதற்கு இங்க சொல்கின்ற கிடை என்பது நீங்க பாத்தீங்கன்னா பதுக்கை அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் சார் பதுக்கை அப்படின்னா பதுங்குற குழியை வந்து நம்ம பதுக்கைன்னு சொல்லுவாங்க. முள் வேல் எயின, இங்க சொல்கின்ற முள் என்பது முள் வேல், வேலை போன்று முள்ளை கொண்ட முற்களை கொண்டிருக்கின்ற எயின என்பது முள்ளம்பன்றின்னு அர்த்தம். அப்ப முள்ளம்பன்றி நம்ம பார்த்திருப்போம். முள்ளம்பன்றியினுடைய முள் இருக்குல்லங்க, அது ரொம்ப கூர்மையான முள்ளுங்க. அது என்ன பண்ணும், தன்னுடைய எதிரிகள் வரும்போது அதனுடைய உடம்பு முழுக்க அந்த முள் இருக்கும். அந்த உடம்பை ஒரு சிலிர்க்குங்க. சிலிர்த்த உடனே அங்க இருக்கின்ற முள் வந்து எதிரியை போய் தாக்கும். அந்த முள் ரொம்ப கூர்மையான முள். அது நம்முடைய உடம்பினுடைய மிக ஆழமாக இறங்கி மிகப்பெரிய வலியை ஏற்படுத்தும். அதனாலதான் முள்ளம்பன்றியை பார்த்தா புலி கூட முள்ளம்பன்றியை பார்த்து பயப்படும். ஏன்னா அதனுடைய முற்கள் மிக ஆழமாக தன்னுடைய நம்ம உடம்புல வந்து, நம்ம உடம்பு இல்லைங்க, எந்த விலங்கினுடைய உடம்புலையும் அது துளைத்து சென்று விடும். அவ்வளவு ஷார்ப்பா இருக்கும். நீங்க ஒரு சில பிளாக் மேஜிக்குங்க, அதாவது பில்லி சூனியம் வைப்பதற்கு கூட இந்த முள்ளம்பன்றியினுடைய முள்ளை பயன்படுத்துவாங்க. முள்ளம்பன்றியினுடைய முள்ளை வைத்து பில்லி சூனியம் வைத்தால் அது எடுக்க முடியாது என்கின்ற ஒரு வழக்காறு கூட இருக்கு. நான் கனாய்வு போகும்போது அதை நான் கேட்டிருக்கேன். சரியா? அப்படி அந்த முல்லை போன்று வேலை போன்று தன்னுடைய முல்லை கொண்ட அந்த முள்ளப்பன்றியானது இந்த வெள்ளத்தை கண்டு தான் பதுங்கி இருந்த கிடை, அந்த பதுக்கை குழியிலிருந்து எழ, அந்த பதுக்கை குழியிலிருந்து மேலே எழ. குறிப்பா இந்த முள்ளம்பன்றிக்கு ஒரு இயல்பு இருக்குங்க. அது குருஜி நிலத்தில் இருக்கின்ற ஒரு உயிரினம். அது மழை அதிகமாகும் போது என்ன பண்ணும்னா கூட்டத்தோடு பெயர்ந்து முல்லை நிலத்திற்கு சென்று அங்கு ஒரு குழிக்குள்ளேயோ ஒரு பள்ளத்துக்குள்ளேயோ பதுங்கி வாழும். ஏன்னா அதிகமான மழை பெய்யுது, மழை பொழியும், அந்த மழையிலிருந்து காத்துக்குள்ள பதுங்கி வாழும். அப்ப அப்படி வந்த வெள்ளம் அந்த பள்ளத்திற்குள்ள புகுந்ததால அங்கே இருந்த அந்த முள்ளப்பன்றி கூட்டம் அந்த பதுக்கையிலிருந்து எழுந்து கீழே வர, அதாவது எழுந்து மேலே வர கிடையட பதி வெல்வேல் எயின படையட. அதாவது இங்க சொல்கின்ற பதி என்றால் ஊர்னு அர்த்தம். இங்கே சொல்கின்ற வெல்வேல் என்றால் ஒளி பொருந்திய கூர்மையான வேலை உடைய எயினர்கள். எயினர்கள் என்பவர்கள் யாரு அப்படின்னா வேட்டை தொழிலை செய்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். வேடர்கள் அப்படின்னு அர்த்தம். பாலை இடத்தில் வாழ்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த எயினர்கள் அவர்களுடைய ஊரிலிருந்து, அவர்கள் வாழ்ந்த அந்த பகுதியிலிருந்து இந்த வெள்ளம் வந்ததால அங்கிருந்து எழுந்து மேடு பாங்கான இடத்தை சேர அப்படின்னு அர்த்தம். அப்போ அவர்கள் வாழ்றாங்க, அந்த இடத்திற்கும் அந்த மழையினுடைய வெள்ளம் வந்து சேருது. அப்ப அந்த இடத்திலிருந்தும் அவர்கள் அந்த இடத்தை விட்டுட்டு, ஏன்னா திரும்ப அங்க வாழ முடியாது, அங்கே மழை பெய்யுது, வெள்ளம் நிரம்பி இருக்கு, அங்கிருந்து தன்னை தற்காத்துக்குள்ள மேட்டு நிலத்திற்கு வர, ஒரு மேடு பாங்கான நிலத்திற்கு வர பிதிரும் காலை விழியுடன். இங்க சொல்கின்ற பிதிரும் என்றால் அந்த வெள்ளத்துல சிக்கின காளை. காளை என்பது நமக்கு தெரியும், காளை மாடு, உழவு மாடு அப்படின்னு சொல்லுவாங்க. உழுவதற்கு பயன்படுத்துகின்ற மாடு, இப்போ ஜல்லிக்கட்டுல பயன்படுத்துற மாடு. அந்த காளை மாடானது வெள்ளத்தில் சிக்கி அந்த வெள்ளத்திலிருந்து வெளியேற முடியாம கண்களை பிதுக்கி நிற்க பிதிரும். நம்ம இதற்கு முன்னாடி ஏற்கனவே பார்த்திருக்கோம். சிவபெருமானுடைய வாகனமாக இடமம் ஏன் வந்தது என்ற புராண கதையை பார்க்கும்போது, இது முப்புறத்தை எரிப்பதற்காக சிவபெருமான் ஏறிய அந்த தேரினுடைய அந்த தேரினை சக்கரமாக நின்று தாங்கியவர் திருமால் அப்படின்னு பார்த்தோம். அப்படி சக்கரமாக அவர் ஏந்தி தாங்கும் போது இந்த எருதினுடைய வடிவில் இருந்தா அவருடைய அந்த பாரத்தை தாங்க முடியாம கண்கள் பிதுங்கியது என்று ஒரு இடத்துல பார்த்தோம். அப்ப இங்க அந்த காளை மாடு, குறிப்பா இந்த காளை மாடு என்பது முல்லை நிலத்தினுடைய ஒரு உயிரினம். ஏன்னா முல்லை நிலத்துல போரடிப்பதற்காக அந்த காளை மாடுகளை பயன்படுத்துவாங்க. போரடித்தல் என்பது
அறுவடை செய்த அந்த நெல் கதிர்களிலிருந்து அந்த நெல்மணிகளை பிரித்து எடுக்கின்ற ப்ராசஸ் நம்ம நிறைய படிச்சிருக்கோம். யானை கட்டி மாடு கட்டி போரடித்து மாறாத சென்னல் என்று யானை கட்டி போரடிக்கும் தென்மதுரை அப்படிலாம் படிச்சிருக்கோம் ஒரு காலகட்டத்துல. அந்த நெல்லினுடைய அந்த வளத்தை சொல்வதற்காக மாடு கட்டி அதை போரடிச்சா கூட அங்கிருந்து அந்த நெல்மணி உதிர்வதில்லை என்று யானையை கட்டி போரடித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு வளமை சொல்கின்ற ஒரு பகுதி இருந்தது. அப்ப இங்க பாத்தீங்கன்னா அந்த வெள்ளத்துல சிக்கின அந்த காளை மாடு வெளியே வர முடியாம விழிப்புதி பிதுங்கி நிற்க குடல் அதிரும் காளை மொழியுடன். அப்ப இங்க சொல்ற குடல் அதிரும் என்றால் தன்னுடைய அடிவயிற்றிலிருந்து குடலில் இருந்து, நம்ம குடல் இருக்குல்லங்க, பெருங்குடல் சிறுகுடல் சொல்லுவாங்க, அந்த சிறுகுடலில் இருந்து அந்த அடிவயிற்றிலிருந்து குரல் எழுப்புகின்ற அதிரும் காளை, அதாவது தன்னுடைய அடிவயிற்றிலிருந்து அந்த இடமே அதிரும்படி அந்த வெள்ளத்தில் சிக்கிய காளை ஒருவன், காளை என்பது இளம் வயதை உடைய ஒருவன், அந்த வெள்ளத்தை நீந்தி கடக்க முடியாம அங்கிருந்து தப்பிக்க முடியாம தன்னை காப்பாற்றும்படி அவன் தன்னுடைய அடிவயிற்றிலிருந்து எழுப்புகின்ற அந்த இடத்தையே அதிரச் செய்கின்ற அந்த குரல் அப்படின்னு அர்த்தங்க. ஏன்னா அந்த வெள்ளத்துல பல பேர் சிக்கியிருப்பாங்க. குறிப்பா அந்த நிலத்தில் இருக்கின்ற மக்கள் வந்து அந்த வெள்ளத்திலிருந்து வெளியே வர முடியாம அந்த குடல் அடிவயிற்றிலிருந்து கத்துறதுன்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒரு பயம் வரும்போதோ நம்முடைய உயிருக்கு ஒரு ஆபத்து ஏற்படும் போதோ நாம் இந்த அடிவயிற்றிலிருந்து நம்ம கத்துவோம். சோ அப்படி அடிவயிற்றிலிருந்து கத்துகின்ற காளையினுடைய மொழியும் அந்த காளை, அந்த இளமையாக இருக்கின்ற அந்த காளை என்பது இந்த இடத்துல அந்த இளைய ஆண்களை, அந்த இளவயது ஆண்களை குறிக்கின்ற ஒரு சொல். அந்த காளையினுடைய மொழியும் பெரு மரத்தியர் அல்லவே எனும் கரு மரத்தியர் செல்லவே. இங்க சொல்கின்ற மரத்தியர் என்பது யாரு அப்படின்னா இந்த எயினர்களுடைய மனைவிமார்கள். அவர்கள் வந்து மரத்தியர், மரம் என்றால் வீரம் கொண்டவர்கள் அர்த்தம். அப்போ பெருமரத்தியர் அப்படின்னா ஆண் தன்மை மிகுந்தவர்கள், அதாவது மிக ஆண்களை காட்டிலும் மிகவும் வலிமை கொண்டவர்கள் என்று எல்லோராலும் போற்றப்பட்ட பெருமரத்தியர்கள். மரத்தியர்கள் அப்படின்னா வீரம் பொருந்தியவர்கள் அர்த்தம். அப்ப மறவர்களுடைய மனைவிமார்கள் அப்படின்னு அர்த்தம். அப்ப இவர்கள் வந்து ஆண்களை காட்டிலும் ஆண்மை மிகுந்தவர்கள், வீரம் மிகுந்தவர்கள் அல்லவா என்று போற்றப்பட்ட அந்த பெருமரத்தியர்கள் எல்லாம் இந்த வெள்ளத்திற்கு பயந்து வெள்ளத்தில் சிக்கி அந்த இடத்திலிருந்து அவர்கள் மேடுபாங்கான இடத்தை நோக்கி வந்த அந்த மேடுபாங்கான அந்த அந்த இடத்தை நோக்கி வந்த கருமரத்தியர் செல்லவே. கருமரத்தியர் அப்படின்னா அந்த இடத்திலிருந்து மேடுபாங்கான இடத்தை நோக்கி வெள்ளத்திலிருந்து தப்பித்து வந்த அந்த மரத்தியர்களும். அப்ப அவங்க பெருமரத்தியர்கள், கருமரத்தியர்கள். அந்த பெரு கரு என்பதற்கு வந்து ஒரு முரணான சொல்லாச்சுங்க. அப்ப பெருமரத்தியர்கள், கருமரத்தியர்கள். அப்ப ஆண்மை தன்மை மிகுந்த மரத்தியர்கள் என்று போற்றப்பட்ட அந்த மரத்தியர்கள் அந்த வெள்ளத்திலிருந்து தப்பித்து நேடுப்பாங்கான இடத்திற்கு வந்தவர்கள். அப்ப எல்லாரையும் எதிர்கொள்ளக்கூடியவர்கள் என்று கருதப்பட்ட அந்த மரத்தியர்களே அந்த வெள்ளத்தை கண்டு பயந்து அஞ்சி அங்கிருந்து தப்பியவர்கள் என்கிற ஒரு வார்த்தைய இங்க சொல்றாங்க. சரி, அப்படி கருமரத்தியர் செல்லவே கதிரும் காலும் போலவே. இங்க சொல்கின்ற கதிர் என்றால் சூரியனுடைய ஒளி கதிர்னு அர்த்தம். அப்ப சூரியனுடைய ஒளி கதிரும், கால் என்றால் யமன் அர்த்தம். அப்ப சூரியனுடைய ஒளி கதிரும் யமனையும் போல சென்று திறம் காலும் சூழ்வேர் கன்னி. அப்போ ஒரு சூரியனுடைய கதிரை போலவும் யமனினுடைய வருகையை போலவும் சென்று உதிரம் காலும். உதிரம் காலும் என்றால் ஒருவனுடைய உடலுக்குள் நுழைந்து உதிரத்தை சிந்த செய்கின்ற, காலும் என்றால் அந்த உடம்புக்குள் சென்று அந்த உதிரத்தை கக்குகின்ற. சூள் என்பது சூலாயுதான் அர்த்தம். நம்ம எல்லா கோயிலையும் சூலாயுதம் இருக்கும். 3 முனைகளை கொண்ட சூலாயுதம். அந்த சூலாயுதம் வந்து குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா தோண்டுகழி அப்படிம்பாங்க. இந்த உலகத்தில் தோன்றிய தமிழர் மரபில் தோன்றிய முதல் உணவு கருவி என்கிற ஒரு பேர் கூட அதுக்கு இருக்குங்க, தோண்டுகழி அப்படிம்பாங்க. அந்த சூலாயுதம் என்பது நீங்க பாத்தீங்கன்னா கொற்றவை காளியினுடைய கையில் இருக்கின்ற ஒரு ஆயுதமா இருக்கும். அதை வைத்து நீங்க சொல்லுவாங்க தாய் வழி சமூகத்திற்கு ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லுவாங்க. அப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா சென்று உதிர, அதாவது உடம்பிற்குள் சென்று அந்த உடம்பிற்குள் இருக்கின்ற உதிரத்தை கக்க செய்கின்ற சூலாயுதம். அந்த சூலாயுதத்தை சூலாயுதத்தை கையில் ஏந்திய கன்னி என்பது இங்கே கொற்றவை அப்படின்னு அர்த்தம்.
கொற்றவை என்பது பாலை நிலத்தினுடைய கடவுள், அதாவது போரினுடைய கடவுள், வீரத்தினுடைய கடவுள் என்ற பல பரிமாணம் இருக்கு. அந்த கொற்றவையினுடைய முளையில் சுரந்த பால், அவளுடைய அந்த முளையிலிருந்து தனங்களிலிருந்து சுரந்த பாலை போல என முன்னி முளையில் பறந்தது என்று முன்னி என்றால் அந்த கொற்றவையினுடைய முளையிலிருந்து தனத்திலிருந்து சுரந்த பாலை போல தோன்றிய அந்த இந்த வெள்ளமானது முன்னி முன்னி அப்படின்னு விரைந்து முளையில், இங்கே கீழே சொல்கின்ற முளை என்பது முல்லை அப்படின்னு அர்த்தம், பறந்ததே அந்த முல்லை நிலத்துல பறந்ததே என்றால் படர்ந்ததே என்று பொருள். அந்த முல்லை நிலத்துல அந்த வெள்ளமானது படர்ந்து சென்றது என்று சொல்லுகின்ற இந்த நிலையை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த பாட்டிலையும் நான் சொன்னேன், இது ஒரு டேட்டா சம்பந்தப்பட்ட ஒரு பாடலாகவும் அதே நேரத்துல ஆழமான கருத்து சம்பந்தப்பட்ட ஒரு பாடலாகவும் ஒரு சிலேடை பாடலாகவும். என்ன சிலேடை பாடலாகவும் அப்படின்னா, குறிப்பா இந்த பாலை நிலத்தினுடைய உரிபொருள் பிரிதலும் பிரிதல் நிமித்தம். அப்ப இந்த பாட்டுல இப்படிப்பட்ட அந்த பிரிதல், அந்த தலைவனுடைய பிரிவு, அந்த தலைவனுடைய பிரிவை போக்க வந்ததை போல இதுவரை வறண்ட அந்த பாலை நிலத்திற்கு உயிர் பூட்டுகின்ற வகையிலே வந்த வெள்ளம் என்கிற ஒரு சிலேடை பொருளையும் கூட இந்த பாட்டு தருகின்றது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு வெள்ளமானது பாலை நிலத்திற்கு வந்தது. அது பாலை நிலம் என்பது நான் திரும்ப சொல்றேன், அது பாலை நிலம் என்பது இங்கே தன்னுடைய இயல்பில் தெரிந்த முல்லை நிலம். அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஒரு 7 மரம் சொன்னீங்க. அதுல இந்த மரவம் என்கின்ற மரமோ, மூங்கில், அந்த மரவம் என்பது நான் சொன்னேன், இந்த வெண்கடம்பு மரமோ, வெதிர் இந்த மூங்கில் மரமோ, புறா மரமோ குறிஞ்சி நிலத்திற்குரிய மரங்கள். இது வந்து குறிஞ்சி நிலத்தினுடைய கருபொருள்ங்க. அப்ப அந்த குறிஞ்சி நிலத்திலிருந்து அந்த வெள்ளமானது பெயர்த்து எடுத்து வந்த மரங்கள் அப்படின்னு அர்த்தம். அதே போல இருப்பையாகட்டும், கள்ளியாகட்டும், பாலையாகட்டும், இந்த ஈஞ்சு ஆகட்டும், இதெல்லாமே இந்த பாலை நிலம், இந்த முல்லையோடும் பாலையோடும் தொடர்புடைய ஒரு பொருள். அப்ப இதை நம்ம ரொம்ப அழகா சொல்லுவாங்க, திணை மயக்கம் அப்படிம்பாங்க. ஒரு திணையில் இருக்கின்ற ஒரு பொருளானது இன்னொரு திணைக்கு வருகின்ற அந்த நிலையில திணை மயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த அடிப்படையில இப்படிப்பட்ட பாட்டுல மேலிருந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோங்க, அதாவது மேலிருந்து குறிஞ்சியிலிருந்து வெள்ளம் தோன்றி அந்த வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட பொருள்கள் என்று பார்த்தோம். அதே போல இந்த பொருள்ல இந்த கழுகை பற்றி, கழுகு குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பாலை நிலத்தினுடைய அது பறவைதான். அப்ப அந்த கருவுல பருந்து என்பதும் கழுகு என்பதும் அது ரொம்ப அழகான ஒரு காட்சிங்க. மேலே பொழிகின்ற மழையில மரத்திலிருந்து கீழே விழுந்த தன்னுடைய குஞ்சுகளின் மீது அந்த மழை துளி படக்கூடாது என்பதற்காக தன்னுடைய சிறகை விதிக்கின்ற ஒரு கழுகு என்கிற காட்சி ரொம்ப அழகான காட்சி. அதே போல இந்த காளை என்கின்ற ஒரு நிலை இருக்குல்ல, அந்த காளை இருக்குல்ல, இந்த காளை வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா முல்லை நிலத்தினுடைய ஒரு உயிரினம். அப்படி அடித்து வந்த காளை விழிப்புதிங்கு நிற்பது, கொஞ்சம் கற்பனை செய்து பார்த்தால் இதுவும் ரொம்ப அழகான ஒரு சொல்லாட்சியா இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா அந்த வெள்ளத்தில் சிக்கிய ஒருவன், அதாவது வெள்ளத்தில் சிக்கிய ஒருவன், அவன் குறிப்பா இது குறிஞ்சி நிலத்தை சார்ந்தவனா இருப்பான். ஏன் அப்படின்னா குறிப்பாக மலையின் மீது இருப்பவர்களுக்கு நீச்சல் தெரியாது. இது ஒரு இயல்புங்க, நீச்சல் தெரியாதவங்களா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நீச்சல்ங்கிறது அவசியம் இல்லாத ஒன்று, அது அவங்களுக்கு தெரியாதவர்களாக இருப்பாங்க. குறிப்பா பெரும்பான்மையும் அப்படிதான் இருப்பாங்க. அப்படி நீச்சல் தெரியாத ஒருவன் அந்த வெள்ளத்திலிருந்து வெளியே வராம தன்னை காப்பாற்றுவதற்காக அடிவயிற்றிலிருந்து இந்த குரலே நடுங்கும்படி அடிவயிற்றிலிருந்து குரல் எழுப்புகின்ற ஒரு நிலையையும் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதே போல இந்த எயினர்கள், அந்த எயினர்கள் அந்த முள்ளப்பன்றியோட பொறுக்கிற விஷயம் ரொம்ப அழகான விஷயம். அந்த எயினர்கள் வந்து அந்த ஊரை விட்டு மேடு பாங்கான பகுதிக்கு வர்றதும், இந்த பெருமரத்தியர் கருமரத்தியர், அந்த மரத்தியர்கள் எல்லாத்தையும் தாங்குற மரத்தியர்கள், அவ்வளவு வீரியமிக்க மரத்தியர்களும் கூட அந்த வெள்ளத்திற்கு அஞ்சி அங்கிருந்து தப்பித்து வருவதோ, கடைசிய கொற்றவையோடு பொருத்துகின்ற அந்த பாங்கு, அந்த கொற்றவையினுடைய கையில் வைத்திருக்கின்ற சூலாயுதத்தை சூரியனுடைய கதிரோடும் யமனோடும், அந்த யமனை போல ஒரு உடலில் துளைத்து அந்த உடலில் இருந்து ரத்தத்தை பீச்சி அடிக்கின்ற, ரத்தத்தை உடலில் இருந்து கக்கச் செய்கின்ற அந்த சூலாயுதத்தை போல, அந்த சூலாயுதத்தை உடைய கண்ணி, ரொம்ப அழகான சொல்லாட்சிங்க. கண்ணி என்பது கொற்றவை குறிக்கின்ற சொல்லாட்சி. அவளுடைய முளையிலிருந்து தனத்திலிருந்து சுரந்த பாலை போல, ரொம்ப அழகான ஒரு கற்பனைங்க. பாலை போல அந்த வெள்ளம் முந்தி வந்து அந்த முல்லை நிலத்தில் பறந்தது என்கிற காட்சி. ஆக ரொம்ப அழகான காட்சி. இதுவும் ஒரு படைப்பாக்கத்திற்குரிய ஒரு மிக சிறந்த காட்சி. நண்பர்களே, இந்த அளவுல இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். நான் திரும்ப சொல்றேன், பேசுறதுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றது. ஆனா நாம் நேரத்தின் மீது குறை சொல்ல வேண்டாம்.
இது எல்லாமே உங்களுக்கு ஒரு விதைகளாக உங்களுக்கு நான் இதை ஆழமாக நான் தொட்டு காட்டியிருப்பேன். இதை வைத்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போங்க. இதை வைத்து மிக அழகான பல ஆய்வு கட்டுரைகள் எழுதலாம். இந்த நிலங்களை ரொம்ப அழகா கம்பேர் பண்ணலாம். தொகாப்பியத்தோட கூட கம்பேர் பண்றதுக்கு நிறைய இடம் இருக்கு. கருப்பொருள் சார்ந்து கம்பேர் பண்றதுக்கு இங்க நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. அதே போல இந்த சிலையடையில சொல்லப்படுகின்ற இந்த உள்ளுரை உள்ளே இருக்கின்ற ஒரு கருத்தை ஒரு குறியீடை பேசுகின்ற பல விஷயம் இருக்கின்றது. எடுத்துரைப்பை சொல்லுகின்ற பல விஷயம் இருக்கின்றது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தாங்க. திரும்ப ஒரு படைப்பாக்கத்திற்கு மிகவும் அடிப்படையான டாபிக் என்கிற வகையிலே இந்த வகுப்பை இன்றைக்கு நிறைவு செய்வோம். இன்னும் இருக்கின்ற 2 பகுதிகளை நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். நாளை பார்ப்போம். உங்களுக்கு எந்த ஏதேனும் ஐயங்கள் இருந்தால் கேட்கலாம். ஐயங்கள் இல்லை என்றால் வகுப்பை நிறைவு செய்யலாம். ஏதாவது ஐயங்கள் இருக்கா? வினாக்கள் இருக்கா? இல்லையா? நிறைவு செய்யலாங்களா? சரிங்க. நண்பர்களே, நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம். நன்றிங்க, நன்றிங்க, நன்றிங்க. நன்றிங்க ஐயா. நன்றிப்பா, நன்றிப்பா.